பிரியங்கா வேலூர்ல இருந்து ரெசிபி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, நல்லெண்ணெய் கோழி வறுவல். ஆமாம், ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹோம் பேஸ்டு ரெசிபி தான். ஓகே. நம்ம வழக்கமாக செய்கிறது தான். அதாவது பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பட் சிம்பிளாக இருக்கணும். பட் இந்த மீன் டைம் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் பஞ்ச் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே. உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஏதாவது இருக்கும். லிட்டில் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமாம் ஆமாம், ஓகே. அவ்வளோதான். அதுதான் வந்து இந்த நல்லெண்ணெய் கோழி வறுவல் வந்து. ஓகே. நல்லெண்ணெய் கோழி வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: சுத்தம் செஞ்ச கோழி 400 கிராம், சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், முட்டை 1 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், நறுக்கிய இஞ்சி சிறிதளவு, வரமிளகாய் 3 நம்பர், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய பூண்டு 10 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், வரமல்லி 2 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் 8 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்டர் ஃப்ரை பண்ணிடுறோம். தென் அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்னதாக ஒரு டெம்பரிங் மாதிரி பண்ணி ரெண்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். மேக்னேட் பண்ணுற வேலை ஏதாவது இருக்கா இதில்? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அரிசி மாவு சோள மாவு போட்டு தென் சிக்கனை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே. தென் அதுக்கப்புறம் ஒரு டெம்பரிங், அதாவது தற்கா உங்களுக்கு தாளிப்பு மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த போன்லெஸ் சிக்கனு, ஓகே, போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறோம். போனோடய செய்யலாம், பட் போன்லெஸ்ஸாக சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும். தென் இதில் கொஞ்சம் அரிசி மாவு, சோள மாவு, இதுக்கு தேவையான உப்பு, ப்ளஸ் இதில் ஒரு முட்டை, ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டு, அவ்வளோதான். நம்ம இதுக்கு கிறிஸ்பினஸ்க்கு தான் நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். தென் இதை அப்படியே நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து இது வந்து நம்ம பிராய்லர் சிக்கன் தான். நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இது வந்து நம்ம இந்த பிராய்லர் சிக்கன் எடுத்தால் பெட்டராக இருக்கும். நாட்டுக்கோழியில் நம்ம டீப் ஃப்ரை பண்ண முடியாது. அதை நம்ம குக் பண்ணி அது வந்து வேக நேரம் ஆகும். அதோட ப்ராசஸ் வேறு, இதோட ப்ராசஸ் வேறு. ப்ராசஸ் தானே வேறு, ஆனால் டேஸ்ட்டு இல்லை, அது ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. பண்ண மாட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். இது நம்ம இந்த பேட்டர் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே செஃப், ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இதை பார்த்தோன்னே என்ன தோணுதுன்னா, டிராகன் சிக்கன் அப்படியே பண்ணிடலாமான்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. வரும். சாஸ் ஊற்றி அதுக்கப்புறம் நிறைய விஷயம் போடுவாங்க, அது தெரியாது. நிறைய விஷயம். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஓகே, கேளுமா. நல்லெண்ணெய் தான் ஊற்றணுமா? தேங்காய் எண்ணெய் ஊற்றக்கூடாது. கெட்ட எண்ணெய் ஊற்ற முடியல. வேணாம், அதுவும் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் கிடையாது. வேண்டாம். இது நம்ம டைட்டிலே அப்படி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது நல்லெண்ணெய் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு பொடி ஒன்று, நம்ம வரமிளகாய், வரமல்லி, மிளகு, அது மூணையும் லைட்டாக வறுத்து அரைச்சி பொடி எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கவே டெம்ப்டாக இருக்குது. என்னது? வரமிளகாய், ஓகே, வரமல்லி, மிளகு மூணு வந்து ரோஸ்ட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ஒரு டாப்பிங் நல்லாயிருக்கும். ரொம்ப நார்மலாக ஃபுல்லாக குக் பண்ணிட்ட பிறகும் நம்ம லாஸ்ட்டாக போடுறோம். ஓகே. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு கடுகு தாளிப்பு, இந்த அடுத்துலேயே வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஓகே ஜிஞ்சர். ஆமாம், இஞ்சி பூண்டு. இதுலேயே பேஸ்ட் போடக்கூடாது. தென் அடுத்ததாக பச்சை மிளகாய். இது ஆக்சுவலாக இந்த நம்ம ஃபைனாக சாப் பண்ணுறதோட ரீசன் வந்து இந்த கடிப்படுறப்ப அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ கிரேவினா நம்ம செய்கிறோங்கிறப்ப பேஸ்ட்டு சேர்ப்போம். ஆனால் சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்களே. அப்படியா? இல்லை, அவங்க சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க, நம்ம பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்போ சேர்த்துக்கலாம். ஓகே. தென் அடுத்ததாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை. ஓகே, சேர்த்துட்டோம். ஓகே. தென் அப்புறம் இப்போ இது என்னது? டிராகன் சிக்கன். இந்த பொரிச்ச சிக்கனை சேர்த்துக்கிறோம். நான் வச்சிருக்கேன் அது பேர் டிராகன் சிக்கன். இனிமேல் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகே, டிராகன் சிக்கன் அப்படின்ட்டு உங்களுக்கும் ஞாபகம் வரணும். தென் இந்த அரைச்ச பொடி நம்ம மேலே சேர்த்துக்கிறோம். டிராகன் சிக்கனா நம்ம சவுத் இந்தியன் டிராகன் சிக்கன் சொல்லலாம். ஓகே, குட் நேம். இந்த ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லெண்ணெய்,
ப்ளஸ் நம்ம இந்த அரைச்ச பொடி அது ரெண்டும் சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே செஃப், எனக்கு ஒரு இன்னொரு டவுட்டு. டவுட் தான் வருமே. நீங்க எல்லாம் டிப்ஸா சொல்ல போறீங்க, சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு நான் வந்து டிப்ஸ் சொல்ல முடியுமா? இல்ல மக்களுக்கு சொல்லுங்க. இல்ல மக்கள் வேண்டாம், நம்ம செஃப் ஃபாலோ பண்ணுங்க, நீங்க சூப்பராக இருப்பீர்கள். நான் சொல்றது செஞ்சீங்கன்னா அப்புறம் ஆம்புலன்ஸ் கூப்பிட வேண்டியதாயிடும். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை செஃப், இப்போ வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் பார்க்க எனக்கு வந்து டிராகன் சிக்கன் மாதிரி தான் இருக்குது. நம்ம சாஸ் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டால் எனக்கு டிராகன் சிக்கனாக ஆகிடும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆகுமா ஆகாதா சொல்லுங்க. அது ஆக்சுவலாக இது வந்து நம்ம பக்கா சவுத் இந்தியன் சைடில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம், கடுகு போட்டிருக்கோம், தென் பச்சை மிளகாய், இஞ்சி, அது கூட சைனீஸில் வரும்னு வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் கடுகுனா நம்ம ஊரில் தானே போடுவோம். ஸோ அதில் போட அதே மாதிரி வரமிளகாய், வரமல்லி. ஓகே, நான் தான் சொல்றேன், நம்ம டவுட் அப்படின்னா இதை நம்ம புரியுற மாதிரி டவுட் சொன்னா பரவாயில்ல. நான் தான் சொல்றேன்ல செஃப், மலைக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க செஃப், ஏன்னா நம்ம இருக்கோம் இல்லையா, இப்போ எங்களை மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஆமா. ஏன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்க தான் நிறைய பேர். ஸோ எங்களுக்கு யாருக்குமே எதுவுமே இந்த டிஷ்ஷஸ் பத்தி தெரியாது, ஜாலியா சாப்பிடும். ஸோ என்ன மாதிரி கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸே ஒரு 4-5 பேர் கேட்கும் போது அப்ப யோசிச்சு பாருங்க. வெரி குட், பக்கா அருமையா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஆமா ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். பிளேட்டிங் போயிடலாமா? போயிடலாம். இது என்ன சிக்கன்? இது வந்து நான் இப்பயே சொல்லுவேன், டிராகன் சிக்கனுக்கு தம்பி. டிராகன் சிக்கனுக்கு தம்பி. ஓகே, ஆக்சுவலாக பாருங்க, நம்ம இந்த ப்ரெசென்ட் பண்ணுறப்பே அந்த ஃப்ளேவர், இந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவரு, ஸ்மெல். ஆமாம். அடுத்தது நம்ம அந்த பொடி, நல்லெண்ணெய் கோழி வறுவல், இதோட ஒரிஜினல் பேர், நான் வச்ச பேர் தான் டிராகன் சிக்கன் இல்லையா? நல்லெண்ணெய் கோழி வறுவல் எப்படி செய்யறங்கிற பார்த்துடலாம். பவுலில் சுத்தம் செஞ்ச கோழி, சோள மாவு, அரிசி மாவு, முட்டை, உப்பு சேர்த்துட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்குவாங்க. கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, நறுக்கிய பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கணுன்னே பொரிச்சு எடுத்த சிக்கன் சேர்த்துட்டு அதோட வரமிளகாய், தனியாக மிளகு 3ஐயும் அரைச்ச பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறி கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா சுவையான நல்லெண்ணெய் கோழி வறுவல் தயாராகிடும். செஃப், ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அழகாக எங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்க. பிகாஸ் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ட்ரை பண்ணலாம் எல்லா டைமும் நினைக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ ஈஸியாக இருக்கு, அண்ட் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், அண்ட் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. அதாவது பர்டிகுலராக நீங்கள் கேட்ட டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணியிருக்க பாருங்க, அதே பெரிய டாஸ்க்கு தான். ஸோ அதாவது அப்பார்ட் ஃப்ரம் காமெடி, இது ரெண்டு நான் இன்னைக்கு கொடுத்துருக்க 2 ரெசிபியுமே ஒரு சூப்பரான ரெசிபி. ஆமாம், கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது 2 ரெசிபியும். ஆமாம். தென் பர்டிகுலராக ரொம்ப வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான், பட் ஒரு சூப்பரான ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.